எண்ணாகமம் 21வது அதிகாரம் 4-9 வரைக்கும் நம்ம வாசிப்போம். நம்பர்ஸ் சாப்டர் 21 verses 4-9 வாசிப்போம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். Hallelujah. Glory be to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். Thank you Jesus. இந்த பகுதியில ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். நிறைய நேரம் இந்த பகுதியை படிக்கும் பொழுது கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா I'm going to show to you how good God is. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். சோ முதல் வசனம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இவர்கள் பிரயாணித்து போயிட்டு இருக்காங்க. they are traveling. 4வது வசனத்துல அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஊர் என்றும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். அதாவது எப்படின்னா, அது ஏதோம்னு ஒரு இடம் இருக்குது, சரிங்களா? அது ரெட்சி பக்கத்துல இருக்கு, சிவந்த சமுத்திரம் பக்கத்துல ஏதோம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஏதோம் வழியா போகாம ஆண்டவர் சுத்தி கொண்டு போவார். ஆங்கிலத்துல கரெக்டா வருது, எப்படி வருது பாருங்க, டு கோ அரவுண்ட் த லேண்ட் ஆஃப் ஏதோம், சுத்திட்டு கொண்டு போவார். அதாவது நேரா போகாம ஏதோம கிராஸ் பண்ணி போகாம சுத்தி கொண்டு போவார். ஆமென். சோ கொஞ்சம் அது எப்படி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டிராவல் பண்ணணும். ஆமென். இது ஏன் ஆண்டவர் அப்படி கொண்டு போனார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவன்று இதுல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோம் யாரு, ஹூஸ் ஈடோம், இந்த ஏதோம் தேசம்னா என்ன, அது புரிஞ்சாதான் இது புரியும். ஏன் ஆண்டவர் அப்படி கூட்டிட்டு போறாரு? ஏன் ஆண்டவர் நேரா கூட்டிட்டு போக முடியாதா? சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கூட்டிட்டு போனாரு, ஏன் ஏதோம் வழியா கூட்டிட்டு போக முடியாது? அப்படின்னா சில நேரங்கள்ல ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவாய்ட் பண்ண சொல்லுவார். ஆமென். சில காரியங்களை நம்ம அது தேவையில்லாம அதுக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம சுத்திட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். சோ ஏதோம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈசா, யாக்கோபோட சகோதரன் இருக்காருல, ட்வின் பிரதர், ஈசாவோடைய சந்ததி தான் ஏதோம். ஆதியாகமத்துல எழுதி இருக்குது, ஈசா தான் ஏதோமியருக்கு தகப்பனாக இருக்கிறார். சோ நேஷன் ஆஃப் ஈடம் இஸ் a descendants of ஈசா. சோ ஈசாக்கும் யாக்கோபுக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன பகை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது வேற டாபிக் அது. சோ அவங்களுக்குள்ள பெரிய பகை. தாயின் கருவுல இருக்கும் போதே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 தேசமும் உனக்குள்ள இருந்து வரும்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஆனா 2 தேசம் அடிச்சு கொண்டு வர சொன்னார். சோ அப்போல இருந்தே சண்டை அவங்களுக்கு. எப்போ தாயின் கருவுல இருந்தே 2 பேரும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் கடைசியில தான் ஏதோ நடுவுல கொஞ்சம் ஈசா ரெக்கன்சைல் ஆகி மனம் மாறி வந்தாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 2 தேசத்துக்கும், அதாவது இஸ்ரேல் யாக்கோபோட சந்ததி, ஏதோம் ஈசாவின் சந்ததி, இவங்க 2 பேருக்கும் பெருசா ஒரு சமாதானம் கிடையாது. they were not at peace. ஆமென். சோ ஆண்டவர் இந்த தேசத்தை கிராஸ் பண்ணக்கூடாது. அதாவது இஸ்ரவேலோடைய சகோதர தேசம், இட் இஸ் தேர் பிரதர் நேஷன். இதை கிராஸ் பண்ணி போகாம சுத்திட்டு கொண்டு போற காரணம், சகோதரர்களுக்குள்ள என்னது, திரும்ப ஒரு பெரிய சண்டை வந்துடக்கூடாது, ஒரு யுத்தம் வரக்கூடாதுன்னு கூட்டிட்டு போற. ஏன்னா இதுக்கு நீங்க கொஞ்சம் முன்னாடி படிச்சீங்கன்னா, இந்த 4க்கு முன்னாடி எல்லாம் படிச்சீங்கன்னா, கானானியர் கூட எல்லாம் ஆண்டவர் அவர்களை யுத்தம் செய்ய வச்சு கானானியர்களுக்கு மேலலாம் என்ன கொடுக்குறாரு, அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. ஆனா கானானியர் சொந்தக்காரன் கிடையாது, கரெக்டா? அவனும் சகோதரன் கிடையாது. ஆனா இங்க ஏதோ பர்பஸ்ஃபுல்லா அப்படி கொண்டு போறாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்ப அவன் உன்னுடைய பிரதர்லி நேஷன், அவன் கூட பிறந்த ஒருத்தன் பங்காளி, அவன் கூட தேவையில்லாம சண்டை வேண்டாம், அவனுக்கு உனக்கு ஆகாது. அது மட்டும் இல்லாம ஏதோமியர் பாத்தீங்கன்னா பொல்லாதவர்கள், விக்கெட் பீப்புள். அவர்கள் தேவனை அறியாதவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி யெகோவா தேவனை வணங்குகிற ஒரு ஜனம் கிடையாது. சோ தே ஆர் ஹைலி விக்கெட். ஈசா என்னைக்குமே ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்ததே கிடையாது. யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் மேல விசுவாசம். ஈசா முதல்ல இருந்தே அவருக்கு விசுவாசம் கிடையாது ஆண்டவர் மேல.
ம், ஐசக்குக்கு பிறந்திருந்தாலும் ஈசாக்கு பிறந்தாலும் ஈசாக்கு விசுவாசம் கிடையாது. 2 பசங்களும் ஈசாக்கு தான் பிறகுறாங்க. ஆனா ஒருத்தன் பாருங்க இப்படி இருக்கிறான். சோ அதனால ஆண்டவர் வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாதுன்றதுக்காக சுத்தி கொண்டு போறார். சோ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரம் இப்படிதான் பண்றாரு. நம்ம நினைக்கலாம் எதுக்கு பிரதர் இப்படி ஆண்டவர் இப்படி செய்யறாருன்னா, நமக்கு புரியாது அது ஏன் ஆண்டவர் அப்படி பண்றாரு, ஏன் ஆண்டவர் இந்த இந்த வழியா கொண்டு போகல, என்ன ஏன் ஆண்டவர் இந்த பாதையை எனக்கு காட்டல, இது நல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் போற மாதிரி இருக்குது, இந்த பாதையை காட்டி தான் நல்லா போயிருப்பேன், இந்த கதவை ஆண்டவர் திறந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் இந்த கதவை மூடினாரு, நான் எவ்வளவு ஜெபித்தேன், இந்த கதவு திறக்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தெரியும் அந்த கதவு திறந்துச்சுன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பீங்க. சோ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். முதல்ல அதனால புரிஞ்சுக்கணும். He protects us. He doesn't want us to get into unnecessary problems. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்காமல் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹalleluya. நமக்கு இப்ப புரியாது. அதனாலதான் ஆண்டவரை எக்காரணத்தை கொண்டும் அவரை விசுவாசிக்கிறதும் அவரை நம்புறதும் நம்ம என்ன பண்ண விட்டுறவே கூடாது. புரியுதோ புரியல, ஆண்டவரை நீங்க செஞ்சா கரெக்டா தான் செய்வீங்க, ஆண்டவர் இப்படிதான் இருக்கணும், இதுதான் விசுவாசம். ஹalleluya. ஏன் ஆண்டவரே நீங்க அந்த கதவை திறக்கல, ஏன் ஆண்டவரே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல, ஏன் ஆண்டவரே அதை நீங்க செய்யல, எனக்கு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னா அது இப்ப புரியாது உங்களுக்கு. ஹalleluya. ஆமென். தேவனுக்கு தெரியும் அது உங்களுக்கான காரியம் கிடையாது, தேவன் நல்லா தெரியும். அதனாலதான் இங்கே அவர்களை சுத்தி கொண்டு வர, சுத்திட்டு கொண்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. 5th verse 5வது வசனத்தை போட்டிருக்கு, அவர்கள் தேவனுக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டயர்ட் ஆகிறாங்க. பாருங்க இப்படி நேரா போறது சுத்திட்டு போறதுனால இன்னும் ஏற்கனவே பாவம் ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க வனாந்தரத்துல, இதுல இது வேற சுத்திக்கிட்டு வேற போறோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, டயர்டாக முணங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிங்களா? இங்க ரொம்ப அழகா போட்டிருக்கு தமிழ்ல, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு என்ன ஆண்டவரே, இந்த டெய்லி ஒரே சாப்பாடை கொடுக்குறீங்க, டெய்லி மண்ணாதான், டெய்லி மண்ணாதான் அவங்களுக்கு இருந்த சாப்பாடு வந்து மண்ணா. நடுவில் வந்து நான்வெஜ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காரையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தண்ணி இருக்கும், அந்த 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 கண்மலையான கண்மலையில இருந்து தண்ணி வரும், அந்த கண்மலை என்னது கிறிஸ்து. சோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மண்ணா இருக்கும். சோ அதை சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் வெறுப்பாயிட்டு முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். சோ முணங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து கோபமாவோ இல்ல கசப்பாகவோ இல்ல இல்ல தேவனுக்கு எதிர்த்து நம்ம வந்து முணங்கி கம்ப்ளைண்ட் பண்ணி மர்மர் பண்ணி ஒரு மாதிரி கசப்பா இருந்து அப்படிலாம் இருந்தோம்னா பிசாசுக்கு வழி திறந்துருவோம் நம்ம. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆல் தீஸ் திங்ஸ் ஓப்பன்ஸ் தி டோர் ஃபார் தி எனிமி இன் आवर லைஃப். அதாவது நல்லா பயப்பட வேண்டாம், நீங்க உடனே பிசாசு உள்ளெல்லாம் உட்கார மாட்டான். பிசாசின் வஞ்சனைக்கு உங்கள் கதவை திறந்துருங்க. அதாவது அவன் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். புரியுதுங்களா? பிசாசு உள்ளெல்லாம் வரமாட்டான், உள்ளெல்லாம் வர முடியாது. ஏன்னா நீங்க ரசிக்கப்பட்டீங்க, பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கிறாரு, உள்ளெல்லாம் வரமாட்டான். ஆனா அவன் சில பொய்களை போடுறான் பாத்தீங்களா, அந்த பொய்களை நீங்க நம்புறதுக்கான வழிகள் உண்டாயிரும். இது வந்து பவுல் எழுதுறாரு, எபேசிய சபைக்கு எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டுல இந்த வசனத்தை வாசிப்போம். எபிசியன்ஸ், எபேசியர் எடுங்க, எபேசியர்ல 4வது அதிகாரத்தை எடுங்க. 4வது அதிகாரத்துல 26, 27 வாசிங்க. 4வது அதிகாரம் 26, 27. எபிசியன்ஸ் 4, 26, 27. இதை வாசிச்சுட்டு திரும்ப இந்த வசனத்துக்கு என்னாமத்துக்கு வந்துடலாம். வாசிங்க சிஸ்டர். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்க. சூரியன் அஸ்தமி, அதாவது வந்து பிஃபோர் த டே எண்ட்ஸ், அந்த நாள் முடியறதுக்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தனிய வேண்டும். ஹalleluya. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல கோபமா இருக்கீங்க, யார் மேலேயோ கோபமா இருக்கீங்க, வீட்டுல கோபமா இருக்கீங்க, மனைவி மேலேயோ உங்க கணவர் மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ யார் மேலேயோ கோபமா இருக்கிறீங்க, சரிங்களா? ஏதோ ஃபேமிலியில வந்து ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று வந்துருச்சு, அது எல்லா குடும்பத்திலையும் வரதுதான், கோபம் வருது, சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏப்பா சூரியன் மறைவதுக்கு முன்பதாக, அப்பனா இந்த நாள் முடியறதுக்கு முன்பதாக அதை நீ சரி பண்ணிடு, அந்த கோபத்தை தூக்கி வெளியே போடுன்ற. ஹalleluya. அந்த கோபத்தோட நீ போய் படுத்துங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. அந்த 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 கசப்போட, அந்த கோபத்தோட, அந்த எரிச்சலோட, அந்த மனஸ்தாபத்தோட போய் படுத்து தூங்குறது, இது வந்து ஆண்டவர் பண்ணாதன்ற. ஏன்னா பி ஆங்கிரி அண்ட் டு நாட் சின், அதாவது கோபத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் பாருங்க சேர்த்து வச்சு சொல்ல. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னா கோபத்துல பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஹalleluya. கோபம்னா வெறும் கோபம் மட்டும் கிடையாது, கோபத்தினால என்னெல்லாம் உண்டாகுது, மன கசப்பு உண்டாகுது,
ஹalleluya. மன வருத்தம் உண்டாகுது. அப்புறம் அந்த அந்த நபரை குறித்த தவறான சிந்தைகள் உண்டாகிறது. கரெக்டா? தேவையில்லாத அவங்கள பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. தேவையில்லாத காரியங்களை நம்ம அவங்க மேல யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு வகுக்குது என்றால், அடுத்த வசனம் பாருங்க, 27 போடுங்க. இது என்ன நடக்குது பாருங்க, 27 வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? சோ இப்படி இருந்தா யாருக்கு இடம் கொடுக்குறோம்? நம்மளுடைய இருதயத்துல யாருக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம்? அவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம். ஹalleluya. ஆமென். பிசாசோட தந்திரங்கள். சோ கோபத்துலதான் வந்து நிறைய பேர் தப்பான முடிவு எடுக்கிறது. நிறைய முடிவுகள் வந்து கோபத்துல எடுக்கிறதுனால தப்பான முடிவுகள் இன்னைக்கு வந்து குடும்பங்கள்லயும் சரி, மற்ற இடங்கள்லயும் சரி, நிறைய தப்பான முடிவுகள் வர்றது காரணம் வந்து கோபம் தான். ஏன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்கள மன்னிச்சு சமாதானமாகி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தா நிச்சயமா தெளிவான ஒரு நல்ல தெய்வீகமான முடிவை தான் எடுப்பாங்க. ஆனா அது யாருமே எடுக்கிறது இல்லை. கோபத்துல ஏதாவது எடுத்துறது. ஹalleluya. பிசாசோட தந்திரம் வந்து என்னன்னா, அவன் நமக்குள்ள டைரக்டா வந்து வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுக்குள்ள எல்லாம் வர முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் பிசாசு பிடிச்சிருச்சு பிரதர். அவருக்கு பிசாசு எல்லாம் பிடிக்கல. அவர் ரட்சிக்கப்பட்டார், பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துட்டார். பிசாசு எல்லாம் உள்ள வர முடியாது. ஆனால் நல்லா கவனிங்க, இருதயத்தை பிசாசுக்கு கடன் கொடுக்க முடியும். கடன் கொடுக்கறது என்னது? இந்த மாதிரி கோபப்பட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு, ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருந்தோம்னா பிசாசு உங்களோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வழி உண்டாகும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹalleluya. இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் டிஃபரெண்ட், பொசஷன் இஸ் டிஃபரெண்ட். பொசஷன் என்னது? ஒருத்தருக்குள்ள வந்து உட்கார்றது. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து போறாரு, பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்குறாரு. அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படல. அவன் ரட்சிக்கப்படாதனால அவனுக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூதாஸ் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சீஷனா வந்தவன். ஆனா பிசாசின் பொய்களை நம்பி இயேசுவை காட்டி கொடுத்தான். கரெக்டா? என்ன என்ன அவனுக்கு என்ன நம்பினா? பண ஆசை வந்துருச்சு அவனுக்குள்ள. ஒரு பெருமை, பண ஆசை, இதெல்லாம் உள்ள வந்தோடனே பிசாசுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பொய்களுக்கு இடம் கொடுத்ததுனால இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் ஆண்டவருடைய சீஷன்றதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் என்னன்னா, இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் மனம் மாறுறான். நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த காசை, அந்த வெள்ளி காசை கொண்டு வந்து திரும்ப பிரதான ஆசிரியர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்து நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், ஒரு இன்னசென்ட் மேன், அவரை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்றான். சோ அதுவே ஒரு பெரிய அடையாளம் அவன் ஆண்டவருடைய சீஷன்றதுக்கு. ஆனா பண ஆசையில, இச்சையில என்ன பண்ணிட்டான்? இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். அதனாலதான் ரொம்ப முக்கியம், பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். சோ எப்படி இடம் கொடுக்குறோம்? முந்தின 26 போட்டிருக்கு. எப்படி இடம் கொடுக்குறோம்? கோபத்தின் வழியாக. 26 போடு விஜய். கோபத்தின் வழியாக. நம்ம கோபப்படும் பொழுது, முறுமுறுக்கும் பொழுது, கசப்பா இருக்கும் பொழுது, வெறுப்பா இருக்கும் பொழுது அந்த மாதிரி இடம் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனே என்ன பண்ணிருங்க, அந்த ராத்திரியே நீங்க வந்து படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக, தூங்குறதுக்கு முன்பதாக, இல்ல அந்த டே என் பண்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த கசப்பெண்ணை விட்டு வெளியே போயிடணும் ஆண்டவரே, இந்த முறுமுறுக்கிறது, கோபம், இது எதுவுமே எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எனக்கு ஆதாரம். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய நீதி, உங்களுடைய சந்தோஷம் என்னை நிரப்பணும். ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவிக்குள்ள வர சந்தோஷம். இது என்னை நிரப்பணும் ஆண்டவரேன்னு கேட்டு, யார் மேலேயாவது கோபமா இருக்கீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதெல்லாம் நான் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா பிசாசுக்கு நிச்சயமா நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. ஹalleluya. ஆமென். இப்படிதான் வந்து விசுவாசிகளை பிசாசு ஏமாத்திட்டு இருக்கான். மத்தபடி அவன் வந்து உங்களுக்குள்ள எல்லாம் வர முடியாது. அது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து அந்த கசப்புலே வாழ்றதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அவங்களோட இருதயம் வந்து கடினமாயிடும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இருதயம் கடினமாயிருச்சுன்னா ஆண்டவர் பேசுறதே கேட்காது. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா கசப்பா இருந்து கோபமா இருந்து வெறுப்பா இருந்து இருதயம் வந்து கல்லு மாதிரி ஆயிடும், கடினமாயிடும். இயேசுவே சொல்றல சீஷல்கிட்ட, அவங்க இருதயம் கடினமா இருக்கிறது அப்படின்றாருல்ல. கடினமாயிருச்சுன்னா ஆண்டவர் சொல்றது ஒண்ணுமே கேட்காது. ஆண்டவர் பக்கத்திலே உட்காந்து பேசினாலும் கேட்காது. ஹalleluya. அதுதான் பிரச்சனையா இருக்கு. சோ இருதயம் கடினமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்க கேரக்டர் எல்லாம் மாறிடும். சோ அதை பார்த்த உடனே நம்ம நினைக்கிறோம், அவங்க பிசாசு மாதிரி பிஹேவ் பண்றாங்க பிரதர், அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பிரதர், டெலிவரன்ஸ் வேணும். பிசாசு எல்லாம் பிடிக்கல, பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. பவுல் எழுதுறாரு பாருங்க, 2 கொரிந்தியர்
2:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. 2 Corinthians 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Do not be ignorant of his devices. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரங்கள் சொல்லுங்க, தந்திரங்கள். அவன் தந்திரமா தான் பண்ண முடியும். அவனால டைரக்டா உங்களுக்குள்ள வந்து எதுவும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஹேவ் ஆல் அத்தாரிட்டி, ஆல் பவர். உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். சோ நீங்க தான் அவன் மேல ஆளுகை செய்வதற்கான முழு அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். உங்களுக்கு அந்த இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா அவன் தந்திரமாக நம்மை என்ன பண்றான்? ஏமாத்துறான். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? தப்பான காரியங்களை நம்ப வைக்கிறான், தந்திரமாக ஏமாத்துறான். மத்தபடி அவனுக்கு டைரக்டா உங்க மேல அத்தாரிட்டியும் கிடையாது, பவரும் கிடையாது. உங்களுக்கு தான் அவன் மேல அத்தாரிட்டியும் பவர் இருக்கு. அதனாலதான் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு அந்த வசனமும் இருக்குதா இல்லையா? அந்த வசனமும் இருக்குது பைபிள்ல. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு தான் வல்லமை இருக்கு. நீங்க எதிர்த்து நின்னா ஓடி போயிருவான் அவன். அப்ப எதிர்த்து நிக்க வேண்டியதே அவனோட வேலை. அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்க கூடாது உட்காந்து. ஆமா கரெக்ட், ஆமா அவன் ஆள் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதை உட்காந்து கேட்டுட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். சோ வந்துருங்க திரும்ப என்னாகும் 21 திரும்ப வந்துருங்க. 21:5 இதான் நடக்குது. ஜனங்கள் வந்து மோசேக்கும் தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இதை மட்டும் நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கவே கூடாது. ஆண்டவருக்கு விரோதமா பேசுறது நமக்கு நல்லது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஆண்டவர் அஃபெக்ட் ஆக மாட்டார், நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். ஆண்டவருக்கு விரோதமாக பேசினா பிரச்சனை நமக்கு தான், அவருக்கு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமா பேசணும்னா ஆண்டவர் நம்மளை ஆண்டவர்லாம் தண்டிக்க மாட்டார். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா? நம்ம கோபமா இருந்து, நம்ம முறுமுறுத்து, நம்ம வந்து மனசாபப்பட்டு, நம்ம கசப்பை வச்சிருந்தோம்னா ஆண்டவருக்கு எதிராக, அது பிசாசுக்கான வழிகளை உண்டாக்கிது. ஆண்டவர்லாம் நம்மளை தண்டிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏன் நம்மளை தண்டிக்கிறாரு? அவர் நல்லவருங்க. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவருங்க. அவரு ஆமென். அவர் வந்து வருத்த தான் படுவார். ஏன் என் பிள்ளைகள் வந்து என்ன இப்படி எனக்கு எதிர்த்து இப்படி பண்றாங்களேன்னு வருத்த தான் போடுவார். ஆனா இதெல்லாம் செய்யறதுனால நம்மளே என்ன பண்ணிடுறோம்? வழிகளை உண்டாக்கிறோம். அப்படிதான் நடக்குது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா 6வது வசனத்துல போட்டிருக்கு, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஓகே, அப்புறம் ஏன் பிரதர் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கரெக்டா? அப்படிதானே இருக்கு. என்னங்க, என் பைபிள் அப்படிதான் இருக்குது. கர்த்தர் தான் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார்னு போட்டிருக்கு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டுல வந்து பரிசுத்தவான்களுக்கு, அது வந்து ஆபிரகாமா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், மோசேயா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், அவங்க யாருக்குமே வந்து ஆண்டவருடைய முழு வெளிப்பாடு கிடையாது. ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் குட்னஸ் கிடையாது, முழு வெளிப்பாடு கிடையாது. இதை வந்து எபிரேயர் 1 வந்து ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 1 நீங்க எடுங்க, ஹீப்ரூஸ் சாப்டர் 1 எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எபிரேயர் 1 ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். இது நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல, பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு 1 வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 1:1 வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். போதும், நல்லா கவனிங்க. பூர்வ காலங்கள்னா இயேசுக்கு முன்பதாக இருக்கிற காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பிதாக்கள் மூலமா திருவளம்னா ஆண்டவர் பேசினார். திருவளம்னா பேசினார். சோ ஆண்டவரை வந்து தீர்க்கதரிசிகளும் அப்புறம் இஸ்ரேல்ல இருந்த பிதாக்களும் முற்பிதாக்களும் முழுமையாக அவர்கள் ஆண்டவருடைய நேச்சர் சுவாபத்தை அவர்கள் வெளிப்படுத்த முடியல. ஏன்னா அவர்கள் எல்லாருமே மாம்சத்துல இருந்த பலவீனமான பாண்டங்களாக இருந்தார்கள். So the complete picture of God was not manifested through them. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். சோ ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய ஒரு நேச்சரை தான் காண்பிக்க முடிஞ்சு. அவர்களுக்கு இருந்த அந்த வெளிப்பாடின் நிமித்தம் அவர்கள் சில காரியங்களை தான் வெளிப்படுத்தினார்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோசே வந்து ஆண்டவருடைய ஒரு இதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப எலியா போனீங்கன்னா அவர் ஒண்ணு வெளிப்படுத்துவார். அது மாதிரி எல்லா தீர்க்கது தாவீது ஒரு லெவல் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சோ அதை வச்சுட்டு ஆண்டவர் இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது.
ஹalleluya. சோ பழைய ஏற்பாட்டுல பிரதானமாக அது இப்பவும் இந்த பிரச்சனை இருக்குது. எது நடந்தாலும் ஆண்டவர் சித்தம் சொல்றது ஒரு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை. எது நடந்தாலும் ஆண்டவர் சித்தம். அதிகமாக நம்ம கேட்கிற ஒரு காரியம், நீங்க கிறிஸ்தவத்துல அதிகமா சொல்லி கேட்டிருப்பீங்கல்ல, கர்த்தர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? கரெக்டா? கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது பிரதர். ஹalleluya. அப்படின்னு நினைக்கிறோம். சோ நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாமே கர்த்தர் சித்தத்தின்படி தான் நடக்குதுங்க. எல்லாமே கர்த்தர் சித்தத்தின்படி தான் அப்படி நடக்குது. இதை ஏன் இதை நம்ம நம்புறோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நான் அதான் கேட்கிறேன், ஈரான்ல ஸ்கூல்ல பாம்பு போட்டாங்க. நல்லா கவனிங்க, ஈரான்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாம்பு போட்டாங்க. கர்த்தர் சித்தமா அது? இங்க உட்காந்துட்டு 1000 பேசலாம், சரிங்களா? அங்க ஈரான்ல இருந்தாதான் தெரியும் அது கர்த்தர் சித்தமா இல்லையான்ட்டு. ஈரான்ல வாழ்றவனுக்கு தான் தெரியும் பாம் உள்றது கர்த்தர் சித்தமா இல்லையான்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதையும் எடுத்து நிறைய பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் தான் இந்த யுத்தத்தை கொண்டு வந்துட்டாரு, கர்த்தர் தான் ஏதோ செய்தாரு, இஸ்ரேல் அமெரிக்கா வச்சு எதை பண்றாரு. அட்டர் ஃபூலிஷ்னஸ், அட்டர் நான்சென்ஸ். இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. ஹalleluya. கர்த்தருக்கு இதான் வேலையா? ஒவ்வொரு வீட்லயா போய் பாம்பு போடுறது? உங்க தலையில பாம்பு விழுந்தா தெரியும். பேசுறவரை கூப்பிட்டு நான் கேட்கலான்னு இருக்கேன். உங்க வீட்டுல பாம்பு விழுந்தா நீங்க இதே சொல்லுவீங்களா? கர்த்தர் சித்தம் பிரதர், கர்த்தர் தான் பாம்பு போட்டார் என் வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அப்போ ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே பாம்பு விழக்கூடாது, ஆண்டவரே எப்படியாவது காப்பாத்துக்கு ஆண்டவரையும் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. யாரு? அந்த பிரசங்கம் பண்ணவரு. இதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் கொல்றது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் அழிக்கிறது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் மனுஷனை நாசமாக்குறது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் மனுஷன் ஜீவனோட இருக்கணும், அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கணும். இது இவர்கள் பாவத்தினால இதை செய்கிறார்கள். இதெல்லாம் இது பாவத்தின் நிமித்தம் இந்த யுத்தங்கள், இந்த போர்கள் எல்லாம் நடக்குது. இது கர்த்தர் சித்தமா? கிடையாது, கண்டவே கிடையாது. ஹalleluya. சோ நமக்கு அதிகமா சொல்லி கொடுத்த கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது பிரதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? சோ அதேதான் பழைய ஏற்பாட்டுல எது நடந்தாலும் ஆண்டவர் தான் செஞ்சாருன்னு தான் எழுதுவாங்க அவங்க பைபிள். நிறைய இடத்துல ஆண்டவர் இதை பண்ணாரு, ஆண்டவர் அதை பண்ணாரு. ஆனா ஆண்டவராக எங்க யோசிச்சு பாருங்களேன். வெளியில கூட்டிட்டு வராரு இஸ்ரேல் ஜனங்களை, அவரே இதை வச்சு கடிக்க வைப்பாரா? பாம்பு வச்சு? கொஞ்சமாச்சு யோசிக்க வேண்டாம். அவரே கூட்டிட்டு வர்றாரு, அவரே பாம்பு விடுவாரா? கர்த்தர் என்ன அவ்வளவு நம்மள மாதிரி அவரு பாம்பு போடுறவர் அவரு? ஹalleluya. அதான் நிறைய பேர் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எது நடந்தாலும் ஒரு ஒரு வியாதி, வீட்டுல ஒரு வியாதி வந்தா கர்த்தர் தான் அனுமதிச்சார் பிரதர். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கர்த்தர் தான் அனுமதிச்சார் பிரதர். ஒரு பிசினஸ்ல லாஸ் வந்தா கர்த்தர் தான் அனுமதிச்சார் பிரதர். எல்லாம் கர்த்தர் தான் பண்றாரு. கர்த்தருக்கு நம்ம பிசினஸ் லாஸ் பண்ணி, வியாதி பண்ணி, ஆக்சிடென்ட் பண்ணி நாசம் பண்றதுதான் கர்த்தருக்கு வேலையா? ஹalleluya. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாரு. அவர் சொன்னார், இப்படியே சொன்னாரு, அவங்க வீட்டுல அவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு, அவங்க வீட்டுல அவங்க தகப்பன் தாயெல்லாம் ரட்சிக்கப்படல. அப்போ ஒரு தடவை அவர் வீட்டுல போய் சொல்லியிருக்காரு போல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் உலகத்துல போயிட்டு இருக்கணும்னா ஆண்டவர் தான் அனுபவிச்சிருக்காருன்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க போல, பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஆனா அவங்களுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்குது, ஒரு நல்ல அறிவு ஒர்க் ஆகுது அவங்களுக்கு கூட. அவங்க சொல்லியிருக்காங்க, கடவுள்லாம் எப்படிங்க கெட்ட காரியத்தெல்லாம் அலோவ் பண்ணுவாரு அப்படின்னு இருக்காங்க அவங்க. ஹalleluya. கடவுள்னு ஒருத்தர் தான், அவர் எப்படி இந்த மாதிரி கெட்ட காரியங்கள், நாசமான காரியங்கள், மோசமான காரியங்கள் எல்லாம் எப்படி அவர் இந்த உலகத்துல கொண்டு வருவாரு? கடவுள்னா எல்லாரையும் காப்பாத்தணும்ல, கடவுள்னா எல்லாரையும் ரட்சிக்கணும்ல, கடவுள்னா எல்லாருக்கும் நல்லது தானே செய்யணும். அதுக்கு பேர் தானே கடவுள். அதுக்கு தான் அவரை தானே காடுன்னு சொல்றோம் நம்ம அப்படின்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு நமக்கு இல்ல பாருங்க இன்னைக்கு. ஹalleluya. ஆமா, தீமைக்கு கர்த்தர் காரணர் கிடையாது. சொல்லுங்க, எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் கிடையாது. ஹalleluya. சோ இந்த வசனம் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அன்றைக்கு இவ்வளவுதான் வெளிப்பாடு. மோசைக்கு இருந்தது வெளிப்பாடு இவ்வளவுதான். அவருக்கு எது நடந்தாலும் கர்த்தர் தான் அனுப்புனார். புரியுதுங்களா? எது நடந்தாலும் கர்த்தர் தான் அனுப்புனார்னு சொல்லிட்டு அதனால எழுதிட்டார், கர்த்தர் கொள்ளிவாய் பிசாசுகளை அனுப்பினார் அப்படின்ட்டு. இவனுங்க முறுமுறுத்து, இவனுங்க கர்த்தருக்கு எதிராக பேசினதுனால பிசாசுக்கு கதவை திறந்து விட்டானுங்க. அதனால இதெல்லாம் நடந்துருச்சு. இதான் அந்த 6வது வசனம். சரிங்களா? திரும்ப வந்துருங்க 21:6. ஆமென். சோ இப்ப 21:7 வாசிங்க. 21:7 என்னாகும்? 21:7. தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஓகே. உடனே அந்த ஜனங்கள் அழுறானுங்க, நாங்க இப்படி பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு எதிர்த்து பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறானுங்க. மோசே விண்ணப்பம் பண்றார், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்க எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் மடிந்து போறார்கள் என்று அவர் ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார்.
ஹalleluya. சர்ப்பங்கள் தான் கடிக்குது. நல்லா கவனிங்க. பாருங்க, ஆண்டவருடைய வழிகள் வந்து நமக்கு புரியாது. சர்ப்பம் தான் கடிக்குது. அந்த சர்ப்பத்தோடைய ஒரு சிலைய செஞ்சு ஒரு கம்பத்துல தூக்கி நிறுத்துன்றது. என்னங்க இது புதுசா இருக்குல்ல? எது கடிக்குதோ அதோட சிலையை செய்கின்றது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் என்னது உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல், ஒரு கோலின் மேல் தூக்கி பிடி, அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். பாம்பு தான் கடிக்குது, பாம்போட சிலையை தூக்கி நிறுத்து, அதை பாருன்றாரு. என்னங்க இது? என்ன மேட்டர் இது? அடுத்த வருஷத்தை வாசிங்க. 9 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஓகே, ஹalleluya, glory be to God. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த ரெண்டு வசனங்களும் என்னாகும் 21, 8, 9 ரெண்டு வசனமும் ஆண்டவரே, ஹalleluya, இப்பொழுது இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிப்பாடா மாறணும். ஹalleluya, எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, இது வெளிப்பாடா மாறணும். It should become a revelation. Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. நல்லா கவனிங்க. மோசே வந்து வெண்கல சர்ப்பத்தை செய்கிறார். ஏன் வெண்கலம்? வை பிரான்ஸ்? ரொம்ப முக்கியமானது இது. வை பிரான்ஸ்? ஹalleluya. சோ பைபிள்ல வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்து ஒரு இது இருக்குது. இப்போ கோல்டுனா டிவினிட்டி, பரிசுத்தம், தெய்வீகத்துவம், அதெல்லாம் இருக்கு. சில்வர்னா ரிடம்ஷன், மீட்பு. அது மாதிரி வெண்கலம்னா என்னது? வெண்கலம்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. ஹalleluya. வெண்கலத்தோடைய அர்த்தம் வந்து ஜட்ஜ்மெண்ட். அதனாலதான் வந்து நீங்க ஆண்டவர் வந்து அந்த டேபர்னாக்கல் கட்ட சொல்றாருல, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாருல, அதுல வந்து இந்த வெளிப்பிரகாரம் அவுட்டர் கோர்ட்ல வந்து ஒரு ஆல்டர் இருக்கும். அந்த ஆல்டர்ல தான் வந்து பலி கொடுக்கணும். அந்த பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துல தான் பலி கொடுக்கணும். அந்த பலிபீடம் வந்து வெண்கலத்தினால செய்யப்படும், பிரான்ஸ் ஆல்டர். ஹalleluya. It is made of bronze. ஹalleluya. ஆமென். இது வந்து யாத்ராகமம் 27:1-8 எல்லாம் போட்டிருக்கும். அதை வாசிக்க வேண்டாம். யாத்ராகம் 27 நீங்க வாசிக்கலாம். பாவத்திற்காக பலி கொடுக்க வருவாங்க ஜனங்கள். அந்த பலி வந்து ஒரு பிரான்ஸ் ஆல்டர், ஒரு வெண்கல பலிபீடத்தின் மேலதான் கொடுக்கணும். ஹalleluya. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி வரும்னா, அந்த பிக்சர் வந்து எப்படி வரும்னா, விஜய் அந்த பிக்சர் இருந்தா போடு விஜய். டேபர்னாக்கல், அவுட்டர் கோட், அதெல்லாம் அந்த பிக்சர் இருந்தா நீ போட்டு விடு, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலி கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்தது வந்து பிரான்ஸ் லேவர்னு ஒண்ணு இருக்கும். பிரான்ஸ்ல வெண்கலத்துல ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க, நிரப்பி வச்சிருப்பாங்க. சோ பலி கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த ஆசாரியர்கள்லாம் இருப்பாங்க, பிரீஸ்ட் எல்லாம் வந்து போய் அந்த பிரான்ஸ் லேவர்ல தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதுல இருக்க தண்ணியை வச்சு அவங்க கை கால்லாம் நல்லா கழுவிக்கணும். சுத்திகரிச்சிட்ட பிறகுதான் அவங்க வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். டேபர்னாக்கலுக்குள்ள அந்த ஆண்டவர் உருவாக்க சொன்ன அந்த 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 இதுக்குள்ள நம்ம போக முடியும். பரிசுத்த ஸ்தலம் மொத்தம் 3 லெவல்: அவுட்டர் கோர்ட், வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வருவாங்க. சோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போதும் கிளீன் பண்றதுக்கு அந்த பிரான்ஸ் லேவர், சரிங்களா? சோ பிரான்ஸ்னா நியாய தீர்ப்பு. ஹalleluya. சோ அந்த பிரான்ஸ் ஆல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த வெண்கல பலிபீடத்தின் மேல பலி கொடுக்கும் பொழுது ஜனங்களோட இது வந்து லேவர். ஆல்டர் போடு, பிரான்ஸ் ஆல்டர் போடு. அந்த ஃபுல் பிக்சர் இருந்தா போடு விஜய். அந்த டேபர்னாக்கல் எல்லாம் ஃபுல் பிக்சர் இருக்கும் பாத்தியா, எல்லாமே வச்சு அது இருந்தா போடு. இது வந்து அந்த கையெல்லாம் கழுவுறாங்க பாத்தீங்களா, அந்த இது பிரான்ஸ்ல செய்யப்பட்டிருக்கும், வெண்கலத்துல செய்யப்பட்டது இது, சரிங்களா? பிரான்ஸ் ஆல்டர்ல வந்து பலி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, வெண்கல இதனால அவர்களுடைய பாவங்கள் வந்து அங்க நியாயம் தீர்க்கப்படுகிறது. பாவங்கள் அங்க நியாயம் தீர்க்கப்படுகிறது. அதுக்காக தான் வெண்கலத்துல இருக்கு, புரியுதுங்களா? சோ எப்பொழுதுமே இதுதான் அந்த பிரான்ஸ் ஆல்டர். போடுங்க. சோ ஃபுல்லா பிரான்ஸ்ல இருக்கும். ஃபுல்லா பிரான்ஸ் தான். அது மேல வச்சு பலி கொடுத்து அதை அங்க எரிச்சு விடுவாங்க. இப்படிதான் இருக்கும், சரிங்களா? ஓகே. சோ நல்லா கவனிங்க. சோ அவர்கள் பாவங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறது. தேர் கெட்டிங் என்னது, their sins are being judged. அவங்க பாவங்களை வந்து இது பண்ற இந்த ஒரு போட்டோ சாட்ல வந்து இருக்கு பாருங்க, அதை போடுங்க. இதுதான், இப்படிதான் இருக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல சாலமோனுடைய தேவாலயம் கெட்டுவதற்கு முன்பதாக இப்படிதான் கூடாரத்துலதான் இருக்கும். சோ நீங்க அந்த கூடாரம் தெரியுதா, அந்த கூடாரம் டென்ட்ல, அதுதான், அதுக்குள்ளதான் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேக ஸ்தம்பம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேலதான் வந்து இறங்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு பாத்தீங்களா அவுட்டர் கோட், வெளியில இருக்குதுல, இதான் அவுட்டர் கோட். அவுட்டர் கோட்ல 2 இருக்கு பாருங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயரா இருக்கா, ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அதுதான் வந்து நீங்க இது கொடுக்கறது, பலி கொடுக்கறது. அடுத்தது ஒண்ணு இருக்கா, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பிரான்ஸ் லேவர், அந்த வெண்கலத்தினால உண்டாக்குன பாத்திரம், தண்ணி பாத்திரம், கை கழுவுது. அதுக்கப்புறம் அது கையெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டு அவங்க அதுக்குள்ள போகணும்.
இப்படிதான் வச்சிருந்தார் ஆண்டவர். சரிங்களா? சோ பாவங்கள் வந்து நியாயம் தீர்க்கப்படுகிறது, பாவங்களுக்கான நிவர்த்தி உண்டாகிறது. எங்க? அந்த வெண்கல இது மேல. தேங்க்யூ ஜீசஸ். வெண்கல பலிபீடத்தின் மேல பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. சோ பிரான்ஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். ஆமென். சோ இப்போ ஆண்டவர் வந்து இவர்கள் ஒரு பாவம் செய்கிறார்கள். என்ன பாவம் செய்கிறார்கள்? என்ன பாவம் செஞ்சானுங்க? முறுமுறுத்தார்கள். அதான் பாவம். என்ன பாவம் பாருங்க. 21:5 என்னாகும் 21:5 போடு விஜய். என்னாகும் 21:5 முறுமுறுக்கிறார்கள். இதுதான் பாவம். they spoke against God. 5வது வசனம். தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள், மோசேக்கு விரோதமாக பேசுகிறார். இதுதான் பாவம். இதை இப்ப நியாயம் தீர்க்கணும். அதனாலதான் மோசே என்ன பண்றாருன்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து உயர்த்துகிறார். சரி, ஏன்? சரி, ஓகே, வெண்கலம் புரிஞ்சிச்சு பிரதர். இப்ப நீங்க சொல்லலாம் வெண்கலம் புரிஞ்சிச்சு. வந்து விஜய் நீ 9க்கு வந்துரு. 9th verse போட்டுரு. வெண்கலம் புரிஞ்சிருச்சு பிரதர், நியாயம் தீர்க்கிறாரு. வெண்கலம் எதுக்கு சர்ப்பம் பிரதர்? நல்லா கவனிங்க. எதுக்கு சர்ப்பம்? ஹல்லேலூயா. வெண்கலம் வந்து என்னன்னா வெறும் வந்து இந்த மாதிரி காரியத்துக்கு மட்டும் அது யூஸ் பண்ணல. வெண்கலம் வந்து கண்ணாடியா யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல. கண்ணாடியே வெண்கலம் தான். மிரர்னா தெரியும்ல, உங்க வீட்டுல வச்சிருப்பீங்கல்ல கண்ணாடி, முகம் பாக்குற கண்ணாடி, தலை சீவுறதுக்கு, நான் நல்லா அழகா இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு, அதுக்கெல்லாம் கண்ணாடி வச்சிருப்பீங்களே. அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது, வெண்கலம் தான். சோ பிரான்ஸ்ல நல்லா பாலிஷ் போட்டு, வெண்கலத்தை எடுத்து ஒரு நல்லா பாலிஷ் போட்டு பளபளன்னு வச்சிருப்பாங்க. சோ பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரியணும், அதுக்காக தான் வச்சிருந்தாரு. சோ வெண்கல சர்ப்பத்தை எடுத்து மேல உயர்த்தி வச்சிருக்கிறார். அதாவது எது வந்து அவர்களை தாக்கியதோ அதை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். நல்லா கவனிங்க. எது அவர்களை தாக்கியது? பிசாசு கொள்ளிவாய் சர்ப்பத்தை வைத்து அவர்களை தாக்கினான். புரியுதுங்களா? தி எனிமி அட்டாக்ட் them through poisonous serpents. சோ அதை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். எப்படி நியாயம் தீர்க்கிறார்? அந்த கோலின் மேல நியாயம் தீர்க்கிறார். அந்த கோல் வந்து எதற்கு ஒப்பா இருக்கிறது? சிலுவையின் மரத்திற்கு ஒப்பா இருக்கிறது. இந்த ஹோல் சம்பவமே பாத்தீங்கன்னா சிலுவைக்கு ஒப்பான ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. இந்த நடக்குது பாத்தீங்களா? என்னாகமம் 21:4-9. இது அப்படியே சிலுவையோட பிக்சர், சிலுவையோட நிழலாக இருக்கிறது. சோ சிலுவையில ஆண்டவர் வந்து பிசாசை ஜெயிக்கிறார். அதனாலதான் வெண்கல சர்ப்பம் சிலுவை மேல தொங்குது. வெண்கலத்துல இருக்குது. ஏன் வெண்கலத்துல இருக்கு? நல்லா கவனிங்க. இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, வாசிங்க சிஸ்டர், திரும்ப வாசிங்க. அப்படியே மோசே வாசிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாம்பு கடிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா யாராவது? இல்ல உங்களுக்கு யாருக்கா பாம்பு கடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன் ஜஸ்ட். ஓகே, நான் எக்ஸ்பிளைன். பாம்பு கடிச்சாலோ இல்ல காலில் ஏதாவது முள்ளு குத்துனாலோ உங்க கண்ணு எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அந்த இடத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். கரெக்டா? பாம்பு கடிச்சோம், இப்ப சப்போஸ் காலில் ஏதோ குத்திருச்சு, முள்ளு குத்திருச்சு, ஏதோ ஒன்று குந்திருச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். கரெக்டா? ஐயோ பாம்பு கடிச்சிச்சு, ஐயோ பாம்பு கடிச்சு, முள்ளு குத்திச்சு, அதே தான் பார்த்துட்டோம். ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கும்? ஃபுல்லா அந்த பிரச்சனை மேலதான் இருக்கும். ஆமே. அந்த எப்பொழுதுமே மனுஷனுக்கு பிரச்சனை வந்தோன்னா ஃபோக்கஸ் எங்க போயிருது? அவனோட பார்வை எங்க போயிருது? பிரச்சனை மேலதான். கவனிச்சிருக்கீங்களா? அதேதான் 24 மணி நேரம் பிரச்சனையை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம். சில பேர்லாம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா 24 மணி நேரமும் உங்ககிட்ட பிரச்சனையை மட்டும் தான் பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை. அவங்க வாழ்க்கையில வேற ஏதாவது நல்லது இருந்தா அதெல்லாம் வந்து பிசாசு என்ன பண்ணிடுவான்? கண்ணை மறைச்சிட்டு பிரச்சனையை மட்டும் போக்கஸ் பண்ண வைப்பான். இதுதான் பிசாசோட தந்திரம். சோ இப்போ வந்து பாம்பு கடிச்சிருச்சு, எல்லாருக்கும் காலில் கடிச்சிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காலை பார்க்காத, கடித்த இடத்தை பார்க்காத, நீ எதை பார்க்கணும்? சிலுவையை நோக்கி பாருன்ற. ஹல்லேலூயா. நீ என்ன நோக்கி பாரு, பிரச்சனைய பார்க்காத, என்ன நோக்கி பாரு. பிரச்சனையை பார்க்கிற வரைக்கும் உனக்கு தீர்வு உண்டாகாது, உனக்கு விடுதலை உண்டாகாது, உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. என்னை நோக்கி பார்த்தால்தான் நீ ரட்சிக்கப்படுவாய். அதனாலதான் தெளிவா சொல்றாரு ஆண்டவரே, எப்பா சர்ப்பத்தை தூக்கி எழுப்பு கோலின் மேல, அது சிலுவையின் அடையாளமாக இருக்கிறது. சர்ப்பமானதை நான் சிலுவையிலே நியாயம் தீர்ப்பேன், பிசாசை சிலுவையில நான் ஜெயிப்பேன். என்னுடைய பிள்ளைகள் சிலுவையை பார்க்கணும். நீங்க பிசாசையும் பார்க்க கூடாது, பிரச்சனையும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா நீங்க பிசாசையும் பார்க்க கூடாது, பிரச்சனையும் பார்க்க கூடாது. எதை மட்டும் தான் பார்க்கணும்?
சிலுவையை மட்டும்தான் பார்க்கணும். சிலுவையில இருந்துதான் ரட்சிப்பு உண்டாகும். only from the cross you will receive salvation. ஹalleluya. வேற எங்க இருந்தும் ரட்சிப்பு வராது. சிலுவையில தொங்கின கிறிஸ்து மட்டும்தான் நம்மை ரட்சிக்க முடியும். சிலுவையில தொங்கின கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை சுகமாக்க முடியும். இன்னொன்னு, கண்ணாடின்னு சொன்னா பாத்தீங்களா, வெண்கலம் கண்ணாடிக்கு அடையாளமாக இருக்கு. கண்ணாடி வெண்கலத்துலதான் இருக்கு. சோ இங்க வெண்கலத்துல பாம்பு இருக்குது. சோ இவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவை நோக்கி பார்க்கும்போது தங்களுடைய இமேஜ், நல்லா கவனிங்க, they are seeing themselves on the bronze serpent. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? தங்களை அதுல பாக்குறாங்க. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? இது பயங்கர பவர்ஃபுல் ட்ரூத். இது அந்த சிலுவை நோக்கி பாக்குறாங்க. சர்ப்பம் வெங்கல சர்ப்பம் இருக்குது. அதை பார்க்கும்போது இவங்க அங்க தெரியுறாங்க. இவங்க அங்க தெரியுறாங்க. இவங்களோட எந்த இமேஜ் அங்க தெரியுது? நல்லா கவனிங்க, எந்த இமேஜ் அங்க தெரியுது? இதுதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவங்களோட இமேஜ் அங்க தெரியுது. பாத்தீங்கன்னா எந்த இமேஜ் தெரியுது? பாம்பு கடி வாங்கின பலவீனமா இருக்கிற தங்களுடைய ரூபம், இமேஜ் அங்க தெரியுது. சோ இதுதான் சிலுவையில நடக்குது. பவுல் சொல்றாருல, உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே கிறிஸ்துவுடனே அடிக்கப்பட்டார். பழைய மனிதன் சிலுவையிலே கிறிஸ்துவுடனே அடிக்கப்பட்டார். சோ நீங்க சிலுவையை பார்க்கும் பொழுது உங்க பழைய மனுஷன் அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறான், அடிக்கப்பட்டிருக்கிறான். ஹalleluya. Thank you Jesus. Glory be to God. Amen. So வியாதியில இருக்கிற சிலுவையை பார்க்கும் பொழுது தன்னுடைய வியாதி அங்க சிலுவையில இருக்கிறத நீங்க பார்க்கணும். இதுதான் மத்தேயு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. வாங்க நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8:17. Matthew 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே, ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் அது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹalleluya. சோ நீங்க சிலுவையை பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறீர்கள் என்றால், இயேசு தாமே என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய நோய்களை அவருடைய சரீரத்துல சுமந்தார். எப்படி வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த சரீரத்தை, எந்த சரீரம்? அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடித்த அந்த சரீரத்தை, அந்த இமேஜ் அங்க பார்த்தாங்களோ, அதே போல நீங்க இன்னைக்கு சிலுவையில பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் சிலுவை பார்த்து சொன்ன, ஆண்டவரே என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய நோய்கள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய தரித்திரங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில பார்க்கிறேன் ஆண்டவரே. இது எதுவுமே எனக்கு கிடையாது ஆண்டவரே. இதைதான் நீங்க சிலுவையை பார்த்து ஒரு நாளும் சொல்லணும். ஹalleluya. இது எதுவுமே என் மேல கிடையாது. சொல்லுங்க, இது எதுவுமே என் மேல கிடையாது. என் மேல பாவம் இல்லை, அதை நான் சிலுவையில பாக்குறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில நான் பாக்குறேன். என் மேல எந்த வியாதியும் இல்லை ஆண்டவரே. அவர் தாமே என்னுடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய நோய்கள், பலவீனங்களை நான் சிலுவையில பாக்குறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். பல வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். ஹalleluya. சிலுவையின் காட்சியை எனக்கு காண்பித்து சொன்னார். அப்படியே சிலுவையின் காட்சியை காண்பித்து எனக்கு சொன்னாரு, நீ சிலுவையில பாக்குறியா? அது எந்த காட்சியை நான் பார்த்தேன்னா, இயேசு கிறிஸ்து தழும்புகளால தொங்கிக் கொண்டிருக்கிறார். முழுவதும், சரீரம் முழுவதும் தழும்பு, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே காயங்களாக இருக்கிறார். ரத்தம் அப்படியே ஒழுகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய காயங்களை நீ அங்க பாக்குறியான்னு கேட்டாரு என்கிட்ட. ஹalleluya. Can you see your wounds on his body? அதை நீ பாக்குறியான்னு கேட்டார். உன் சரீரத்துல இருக்க காயங்கள், உன் சரீரத்துல இருக்கிற ரோகங்கள், உன் சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள், உன் மனசுல இருக்கிற காயங்களை நீ சிலுவையில பாக்குறியான்னு கேட்டார். ஹalleluya. இன்னைக்கு நீங்க அதை தான் பார்க்கணும். ஹalleluya. ஆண்டவரே, இதை எல்லாம் என் சரீரத்துல இங்க வலி இருக்கு ஆண்டவரே, இந்த வலியை நான் இங்க பார்க்கலாம், அங்க பாக்குறேன் ஆண்டவரே. ஹalleluya. என் கால்ல வலி இருக்கு ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு என் சரீரத்துல பலவீனம் இருக்கு ஆண்டவரே. ஹalleluya. என் சிரசுல பலவீனம் இருக்கு ஆண்டவரே. இதை நான் என்னுடைய சிரசுல பார்க்கல, என்னுடைய கால்கள்ல பார்க்கல, என்னுடைய கைகள்ல பார்க்கல ஆண்டவரே. உங்களுடைய சரீரத்துல நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கால்களை நான் பார்க்கிறேன், உம்முடைய தழும்புகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஹalleluya முல்லை ஹalleluya கிரீடமாக கொண்ட அந்த சிரசை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அதுல நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விசுவாசத்துல, by faith when you start seeing that, ஹalleluya, இங்க இருக்கிறது எல்லாம் மறைஞ்சு போயிடும். உங்க சரீரத்துல இருக்கிறது எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஹalleluya. இதுதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு. அந்த வனாந்திரத்துல சொல்றாரு, எவன்லாம் கொல்லிவாய் சர்ப்பத்தினால தாக்கப்பட்டிருக்கிறானோ, எவன்லாம் மரணத்துல இருக்கிறானோ, அவன் தன்னை பார்க்க கூடாது, தன்னுடைய நிலைமையை பார்க்க கூடாது, அவன் சிலுவையை நோக்கி பார்த்தோம். ஹalleluya. ஆமென். நம்மளை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்னும் மாறாது. நல்லா கேட்டுக்கோங்க. as long as you keep looking at yourself, nothing will change in your life. ஒண்ணுமே மாறாது உங்க வாழ்க்கையில்.
ஹalleluya. ஏன்னா நம்மை பார்க்கும் பொழுது ஒரு நன்மையும் நம்ம பார்க்க முடியாது. when you see into your heart, when you see into yourself, you can't see any goodness in you. ஒரு நன்மையை பார்க்க முடியாது. எப்பொழுது நீங்க உட்கார்ந்து பாருங்களேன். உலகம் சொல்லுது நீங்க உட்கார்ந்து உனக்குள்ள இருக்கிறத ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து உங்களுக்குள்ள இருக்கிறத ஆராய்ஞ்சு பாருங்க, டிப்ரெஸ் ஆயிருவீங்க. நீங்க பண்ணி பாருங்க, டிப்ரெஸ் ஆயிருவீங்க. யூ பிகம் டிப்ரெஸ். ஐயோ இவ்வளவு மோசமா இருக்கிறானா, என் சிந்தைகள் இவ்வளவு மோசமா இருக்குதா, என் சரீரம் இவ்வளவு மோசமா இருக்குதா, நான் இப்படி இருக்கேனா அப்படின்னு டிப்ரெஸ் ஆயிருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒன்ன பார்க்காதையா, என்ன பார்க்க ஆரம்பி. the more you see him, the more you will become like him. ஹalleluya. நீங்க அவரை பார்க்க அவரை போலவே மாறிடுவீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்மை பார்க்கிற வாழ்க்கை கிடையாது. அவரை பார்த்து அவரை போல மாறுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹalleluya. அவரை பார்த்து அவருடைய ரூபத்தின் சாயல் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அவரை பார்க்கும் பொழுது நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வருவீங்க. வார்த்தையில நீங்க அவரை பாக்குறீங்க, வசனத்துல நீங்க அவரை பாக்குறீங்க, ஜெபத்துல அவரை நீங்க பாக்குறீங்க, விசுவாச கண்கள்ல ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க அவரை பாக்குறீங்க. இதை பார்க்க என்ன ஆகும் தெரியுமா? உங்க உள்ளான மனுஷன் மாறிக்கிட்டே வருவான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வருவான். எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். இதுதான் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். ஹalleluya. நான் மாறணும்னு நினைக்கும் போது மாறவே முடியாது. நான் கோபப்படக்கூடாது, இன்னைக்கு நான் கோபப்படக்கூடாது. இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நான் கோபமே படக்கூடாது. என்னைக்கு நீங்க கோவப்படக்கூடாது முடிவு எடுக்கிறீங்க, அன்னைக்குதான் கோபமே பட்டிருப்பீங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அன்னைக்குதான் பயங்கரமா கோவப்பட்டிருப்பீங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், ஆண்டவரே ஐ வாண்ட் டு see you. நீங்க அவரை பாத்தீங்கன்னா கோபம் வராது, அவரை பாத்தீங்கன்னா அவிசுவாசம் வராது, அவரை பாத்தீங்கன்னா முறுமுறுக்கிறது வராது, அவரை பாத்தீங்கன்னா எரிச்சல் வராது, அவரை பாத்தீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. ஹalleluya. அவரை பார்க்கணும்ன்றதான் உங்களுடைய ஒரே இருதயத்தின் வாஞ்சையாகவே இருக்கணும். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. லார்ட் ஐ வாண்ட் டு see only you. ஒவ்வொரு நாள் நீங்க எழுப்பிட்டு ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya. வசனத்துல உங்களை பார்க்கணும், வார்த்தையில உங்களை பார்க்கணும், ஜெபத்துல உங்களை பார்க்கணும். ஹalleluya. என்னுடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya. the more you see, the more you behold him, the more you become like him. அவரை பார்க்க அவரே தரிசிக்க நீங்க அவரை போலவே மாறிடுவீங்க. ஹalleluya. ஆமென். அதனாலதான் இயேசுவை பார்த்தவர்கள் எல்லாமே அவரை போல மாறினார்கள். ஹalleluya. those who saw Jesus became like Jesus. ஹalleluya. thank you Lord. ஹalleluya. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னாகமம் 21 சொல்றாரு, அந்த சிலுவையை நோக்கி பார். ஹalleluya. look to the cross and you shall live. சிலுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நம்ம ஜெபிக்க போகிறோம். We are going to pray now. Hallelujah. Rahanama lekeneme shoko robo honomo shoko dikaraba. Hallelujah. Rabahanama. எல்லா ஜெபிப்போமா. We are going to finish now. Rikaba lekeneme shikaraba likaranama. வியாதியோட இருக்கீங்கன்னா சிலுவையை நோக்கி பாருங்க. வியாதியோட இருக்கீங்க, பலவீனத்தோட இருக்கீங்கன்னா சிலுவையை நோக்கி பாருங்க. Hallelujah. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். Hallelujah. Rahanama lekeneme shikarabo. Hallelujah. எல்லாரும் உங்க கண்களை மூடி ஹalleluya ஹalleluya அந்த சிலுவையின் காட்சியை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அந்த சிலுவையின் காட்சியை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. ஹalleluya. உங்க சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கும், உங்க கால்ல பலவீனமா இருக்கலாம், உங்க கையில பலவீனமா இருக்கலாம், இல்ல உங்க சரீரத்துல எந்த இடத்துல பலவீனமா இருக்கும் அந்த இடத்தை பாருங்க. சிலுவையில அவருடைய கால்களை பாருங்க, அவருடைய கைகளை பாருங்க, அவருடைய சிரசை பாருங்க. ஹalleluya. அவருடைய சரீரத்தை பாருங்க. ஹalleluya. அங்க உங்களுடைய பலவீனத்தை பாருங்க. thank you Jesus. hallelujah. rahanama reheneme likarabhanamo shoko dikaraba rikanamo shoko dikaranama. ஆண்டவரே கண்கள்ல இருக்க செதில்கள் விழணும் கேளுங்க. hallelujah. let the scales in my eyes fall. hallelujah. பவுலோட கண்களோட செதில்கள் விழுந்த உடனே அவன் கிறிஸ்துவை பார்த்தான். hallelujah hallelujah. when the scales in the eyes of Paul fell, he saw Christ. hallelujah. அந்த செதில்கள் இருக்கும் வரைக்கும் hallelujah அவன் குருடனாகவே இருந்தான். hallelujah 3 நாள் குருடனாகவே இருந்தான் அவன். ஆனா அந்த செதில்கள் விழுந்த உடனே hallelujah எந்த வேதத்துல அவன் நியாய பிரமாணத்தை பார்த்தானோ அதே வேதத்துல அவன் கிறிஸ்துவை பார்த்தான். hallelujah. thank you Jesus. rikaba lekeneme robo honomo shoko dikaranama chikaraba lekeneme shikarabhanamo. இததான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் கண்களுக்கு செதில்கள் விழணும் ஆண்டவரே. இந்த வேதத்தை நான் பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவை பார்க்கணும். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும்
பொழுது கிறிஸ்துவை பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya. என் கண்கள் இருக்க செதில்கள் விழணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என் மனக்கண்கள் திறக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. Thank you Jesus. ஹalleluya. ரஹனமோ ரிஹனமா லேக்கெனமே சிக்காரனமோ ரோகோபோலோதிக்கரனமோ. எப்படி பவுலோட கண்கள்ல செதில்கள் விழுந்த பொழுது ஹalleluya நியாய பிரமாணத்துல கிறிஸ்துவை அவன் பார்த்தானோ, பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவை அவன் பார்த்தானோ, அதே போல ஹalleluya உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் கிறிஸ்துவை பார்ப்பீர்கள். ஹalleluya. As you read the word, as you pray, you will start seeing Christ. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, உங்களுடைய மந்தை நாடுகளாக இருக்கிறாங்க. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உடையவராக இருக்கிறாங்க ஆண்டவரே. Thank you Jesus. அவங்க சரீரங்கள் சுகமா இருக்கணும், வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாகணும், முன்னேற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றையில இருந்து ஹalleluya இந்த நிமிஷத்துல இருந்து ஹalleluya அவர்கள் உண்மையே பார்க்க அவளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya உண்மையே பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya ஜெபிக்கும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஹalleluya விசுவாசத்துல ஹalleluya அவர்கள் கண்கள் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. அதற்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. ஹalleluya. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. God bless you. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஹalleluya. Thank you Jesus. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி ஹalleluya உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கான விதைப்பதற்கான வழிகள் இருக்கிறது. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், ஆலைகளை புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஊழியத்தின் மூலம் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகர் சுகமாகணும். ஹalleluya. ஹalleluya என்று ஹalleluya நீங்க உங்க காணிக்கைகளை கொடுக்க ஹalleluya இந்த வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. சோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா UPI, PhonePe, Paytm மற்ற UPI மூலமாக, Google Pay மூலமாக நீங்க கொடுக்கலாம். இல்ல டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வழிகள் இருக்கிறது. நேம் கிரண் பால் JJ, அக்கவுண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கவுண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். சோ நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கர்த்தருடைய ராஜ்யத்துல உங்களுக்கு பெரிய விளைச்சலை கொண்டு வரும். அநேகருக்கு சுவிசேஷம் போகவும், அநேகர் சுகமாகவும் விடுதலையாகவும் கர்த்தர் ஹalleluya உங்களுடைய ஹalleluya உற்சாகமான காணிக்கைகளை பயன்படுத்துவார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹalleluya சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரிடத்துல தீமை ஒன்றும் கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரிடத்தில் தீமை ஒன்றும் கிடையாது. ஹalleluya. Thank you Jesus. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. You will see Christ. Every day you will see Jesus. ஹalleluya. வேதத்தின் மூலமாகவும், ஜெபத்தின் மூலமாகவும், விசுவாசத்தின் மூலமாகவும் நீங்க கர்த்தரை பார்ப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாளாகாமல் தலையாகவே இருப்பீர்கள், கீழாகாமல் மேலாகவே இருப்பீர்கள். போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தரே உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டீர்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே உங்களை தொடரும் என்று உங்களை ஆசீர்வதித்தே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. ஆமென்.